விதி ஒன்றை சந்தித்தேன் முதல் முதல் நேற்று துரை நீங்கள் தீண்டாமல் திரும்புது காற்று நீ என்ற சொல்லும் வரை நீங்காதோ எந்த குறை நான் என்ற நேரம் வரை உண்டாதோ உந்தன் மழை ஓடோடி வாராயோ அன்பே ரிப்போர்ட் ஓகே தான். பிளட் டெஸ்ட் எடுக்க சொன்னே, எடுத்தீங்களா? சார், கொடுத்துருக்க டெஸ்ட்டுக்கு. சரி, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேனும் எடுங்க, ஓகேவா? ஏன்னா தலையில என்ன இருக்குன்னு டீட்டெயிலாக நம்ம பார்க்கணும். அவர் கீழே விழுந்ததுல ஹெல்மெட் போட்டிருந்தனால அவ்வளோக்கா எந்த அடியும் படலை. இருந்தாலும் நீங்க ஒரு எம்ஆர்ஐ எடுங்க. ஏன்னா பேக்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்துட்டா அதை நம்ம சரி பண்ணணும்ல, அதனால. ஓகே சார். அவங்க அட்டைன்ட்ட எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்கன்னு கேட்டுட்டே இருக்காங்க. அவருக்கு இன்னும் டயக்னோசிஸே கண்டுபிடிக்கல, அதுக்குள்ள எப்படி அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க. அவங்க அட்டெண்டன்ட்ட நான் பேசுறேன். இந்த பேஷண்ட்டை டாக்டர் அபிநயா தானே பார்த்துட்டு இருக்காங்க? ஆமா சார். ஆனா ஃபைல்ஸ்ல சைன் வாங்கணும்னு சொல்லி நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல, அதனால மகதிட்ட கொடுத்து விட்டாங்க. நான் மகதிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தேன் சார். ஓ சரி, ஓகே. இப்போதைக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா நான் சொன்ன ஸ்கேன்ல எடுங்க. ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் எங்கிட்ட கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் மேலே பார்த்துக்கலாம். என்ன? ஓகே சார். ஏன் அபிநயா, அந்த துரோகம் பண்ண பையன் இருக்கான்ல, துரோகம் அந்த பையனை அந்த நல்ல பொண்ணு செருப்பால் அடிச்சா கூட வாங்கிக்கணும். பதிலுக்கு இந்த பையன் ஒரு முறைச்சா கூட அந்த பொண்ணு என்ன இதுன்னு கேட்கக்கூடாது. ரொம்ப நியாயமான விஷயமா இருக்குல்ல? துரோகம் பண்ண பையனுக்கு அவன் என்ன துரோகம் பண்ணானே தெரியாதவமா, ஆனா தண்டனை மட்டும் பெருசா கொடுப்பாங்களாம். நானும் உங்ககிட்ட பல தடவை கேட்டுட்டேம்மா, நீ இதுக்கான பதில் எல்லாமே எனக்கு ஒரே மாதிரி தான் தர. மா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க அப்பா கூட இருக்கும்போது எனக்கு அதை பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு? நீ ஏமா அப்படி பண்ற? அப்படி என்னமா அவர் தப்பு பண்ணாரு? நான் என்ன துரோகம் பண்ணேன்னு எனக்கு தெரியல. அப்படி சொல்லிட்டு போ. எனக்கு எல்லாமே அப்படி இருக்கா, ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு ஏக்கம். என்னதான் அம்மாவுக்கு அவர் மேல கோவம் இருந்தாலும் அவர் என்ன பார்க்க வந்திருக்கணும்ல, அந்த அளவுக்கு அவருக்கு என்ன பிடிக்காம போச்சு. நான் தான் அவரை நினைச்சிட்டே இருக்கேன். அவர் என்ன நினைப்பாருன்னு கூட எனக்கு தெரியல. 5 வருஷம் என் லைஃபவே தொலைச்சிருக்கண்டி, உனக்காக என் லைஃபை தொலைச்சு ஒண்ணுமே இல்லாம நடப்புடமா வாழ்ந்துருக்கண்டி நானு. ஏன் விட்டுட்டு போனதே தெரியாம. அம்மா அம்மா சரி, ஓகே. எல்லா டெஸ்டோட ரிப்போர்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட கொண்டு வந்து காட்டணும். என்ன? ஓகே சார். ஏய், என்னடி என்னாச்சு மகதி? அபிநயா மேம், என்னாச்சு மகதி? என்னாச்சு மகதி? மகதி, என்ன சொல்றீங்க? அபி, ஏய், என்னடி சொல்ற? ஆமாடா, தண்ணி தெளிச்சு அவங்க எந்திரிக்கவே இல்ல. இன்னைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அத சார் கிட்ட ஓடி வந்தேன். நீ வா, நம்மள போலாம். ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு செக் பண்ணியா? இல்ல, எனக்கு பதட்டத்துல என்ன பண்றதுன்னே தெரியல. அதான் சார் கிட்ட ஓடி வந்துட்டேன். நீ வா. நீ எல்லாம் ஒரு டாக்டரா? வாடி. அபி, 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 அபி. சார், மேம் கான்சியஸ்ல இல்ல நினைக்கிறேன் சார். சார் தூக்குங்க சார், ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு போலாம். சார், மெதுவா தூக்குங்க. சீக்கிரம் ஸ்ட்ரெச்சர் ரெடி பண்ணுங்க. அபி, 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 உனக்கு ஒன்றும் ஆகாது அபி. கண்ணு மொழிடி. ஏய் அபி,
அபி கண்ண முடியும் அபி 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 உனக்கு உனக்கு ஒன்றும் ஆக விட மாட்டேன் நீ ஏன் அபி ஓடும் மேகங்கள் ஓய்வு கொள்ளலாம் மழையாய் பொழிந்தே தன் பாரம் தீர்க்கலாம் அழுதால் கூட தீரா சுமையே காதல் தீய கருகும் இமையே காதல் 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 கண்களில் பொங்கும் நீரில் காட்சியும் மறைந்து போகும் காதலின் மடியில் தானே இறுதியாய் இதயம் தூங்கும் பூவை காட்டி முல்லை விற்றாய் காதலே தெய்வம் கருணை கொண்டா வெல்லும் காதலே சார் என்னாச்சு சார்? ஐவி ஸ்டார்ட் பண்ணுங்க சீக்கிரம் போடுங்க இது சார் இப்போ இப்போ சார் நார்மல் மெடிசனா சார் ஆமா சீக்கிரம் போடுங்க சார் இப்போ ஓகேவா சார்? ஓகே சார் என்னாச்சு எதனால மயக்கப்பட்டாங்க சாப்பிடாம இருந்திருக்காங்க அதான் மயக்கப்பட்டு கீழே விழுந்திருக்காங்க ஓவர் ஸ்ட்ரெஸ் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்றாங்க ஆனா அவங்க எப்படி இருக்காங்கன்னு பாத்தீங்களா சார்? ஒரு டாக்டராக இருந்து பேஷண்ட்ஸ்க்கு எவ்வளோ அட்வைஸ் பண்ணாலும் அவங்க பர்சனல் லைஃப்பில் அவங்க எவ்வளோ ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ யாரையும் அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம தப்பாக பேசக்கூடாது ஓகே சார். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ரிங்கு போட்டிருக்காங்கடா கையில. ஆமாண்டி நீ கூட ரெண்டு பேத்துக்குள்ள ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தல இங்க பாரு இப்பதாண்டி நானே பாக்குறேன் ரெண்டு பேரும் ஒரே ரிங்கு போட்டிருக்காங்க. நான் தான் சொன்னேன்ல இவங்களுக்குள்ள ஏதோ இருக்குன்னு. என்ன காரணத்துக்காக நீ என்ன பிரிஞ்சு போனேன்னு எனக்கு தெரியலடி. ஆனா நான் ஏதோ பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு மட்டும் நல்லா தெரியுது. ஆனா என்னன்னு எனக்கு தெரியல அப்படி. அதனாலதான் நீ எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்துருக்க. அது எனக்கு நல்லாவே புரியுது. தப்பே இல்லாம என் அபி என் மேல கோச்சிட்டு போக மாட்டான். எந்த ஒரு நிலைமையில எப்படி என்ன விட்டுட்டு போனேன்னு எனக்கு தெரியும் அபி. எல்லா சூழ்நிலையிலுமே கஷ்டத்திலயும் சரி சந்தோஷத்துலயும் சரி என் சத்தியன் என் கூடவே இருக்கணும். அவன் என் கூட இருக்கும் போது நான் தைரியமா ஃபீல் பண்ணுவேன்னு சொன்னபடி நீ நம்ம வாழ்க்கையில நீ நானும் ஆசைப்பட்ட அந்த தருணத்துல நீ ஏன் என்னை விட்டுட்டு போனேன்னு எனக்கு தெரியல. அது உங்களை விரத்திய கூட இருக்கலாம். ஆனா எனக்கு வலிக்குதுடி. நீ என்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் எங்கேயோ ஒரு இடத்துல நிம்மதியா இருப்ப, எந்த ஒரு கவலை இல்லாம தான் இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா மனசுக்குள்ள இவ்வளவு வேதனை வச்சிருக்கடி நீ. நீ ரொம்ப யோசிச்சாலும் இல்ல நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனாலும் உனக்கு மயக்கம் வரும்னு எனக்கு தெரியும் அப்படி. இன்னைக்கு அதுதான் நடந்திருக்கு. நீ எங்க அந்த நிம்மதியா இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் என்ன பார்க்க நீ வந்திருக்க. என்ன நீ பார்க்க வந்தியான்னு எனக்கு தெரியாது. ஆனா என் முன்னாடி விஸ்வரூபா எடுத்து எனக்கு எதிரியா வந்து நிக்கிற. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணனே எனக்கு தெரியல. நீயும் சொல்ல மாட்டேங்கிற. ஒன்ன கஷ்டப்படுத்த கூடாதுங்கிறதுனால தாண்டி நான் ஒதுங்கி நிக்கிறேன். என்ன பாவம் பண்ணனே எனக்கு தெரியல அப்படி. உன்னை லவ் பண்ணதை தாண்டி வர என்ன பண்ணனே எனக்கு தெரியல. இப்ப கூட நீ நல்லா இருக்கணும். நீ நீ என்ன நினைச்சு திரும்பவும் நீ வெக்ஸ் ஆகி வருத்தப்படக்கூடாதுங்கிறதுனாலதான் உன்னை நான் அவாய்ட் பண்ணேன். ஆனா நீ ஏன் இப்படி உன்னை கஷ்டப்படுத்திக்கிறேன்னு எனக்கு தெரியல. இன்னமும் ஏன் உன்னை இப்படி காயப்படுத்துறேன்னு எனக்கு புரியல அப்படி. இப்போ இந்த மயக்கத்துக்கு நான் தான் காரணம்னு எனக்கு தெரியுது. ஏன்னா நீ அளவுக்கு மீறி ஸ்ட்ரெஸ் ஆனா கண்டிப்பா உனக்கு மயக்கம் வரும். இது இன்னமும் உன்னை விட்டு போகல. தெரிஞ்சோ தெரியாமலும் நான் என்ன தப்பு பண்ணி என்ன மன்னிச்சிட அப்படி. இதை நான் உங்ககிட்ட நேரம் கேட்கணும்னு நினைக்கிறேன்.
ஆனா நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியல. கண்டுபிடிச்சு பாரு அபி, கண்டுபிடிச்சு பாரு. உன்னை நான் பழி வாங்கணும்னு நினைக்கல அபி, ஆனா நீதான் அப்படி நினைக்கிற. ஏன் இப்படி என்ன கஷ்டப்படுத்தி பாக்குறேன்னு எனக்கு தெரியல அபி. நான் சின்னதா முகம் வாடி போயிருந்தா கூட உன்னால தாங்க முடியாது. உனக்கு என்னடா ஆச்சு, உனக்கு என்னடா ஆச்சுன்னு கேள்வி கேட்கிறவன் நீ. இன்னைக்கு உன் முன்னாடி நான் கண்ணீர் விட்டு அழுத கூட கண்ணு மாதிரி நிக்கிறேன். இதுக்கு என்ன பதில்னே எனக்கு தெரியல. அப்படின்னா உனக்கு என்னதான் துரோகம் பண்ணுன்னு எனக்கு தெரியல. நீயும் சொல்றது மாதிரி எனக்கு தெரியல. ஆனா நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் நான் நினைச்சேன். ஆனா நீ ஏன் அப்படி நினைக்கிறேன்னு எனக்கு தெரியல. சரி, இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. நீ நல்லா இருந்த போதும். கண்ணு மூடி. அன்பே உயிராய் தொடுவேன் உன்னை, தாலாட்டுதே பார்வைகள், உன்னை சேரும் நாளை தினம் ஏகிறேனே. நான் இங்கு தனியாக அழுதே, விடியும் வரை கனவின் நிலை உனதாய் இங்கு தினம் ஏங்கு மனம் உருகிடும் நிலை இது எந்த முதல் முதல் வரும் உயிர் காதல். ஸ்ட்ரெஸ்னால மயக்கப்பட்டு கீழே விழுந்திருக்காங்க. இப்போ அதுக்கான மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. கொஞ்ச நேரத்தில் கண்ணு முடிப்பாங்க. அவங்க கண்ணு முடிச்சு யார் இங்கே கொண்டு வந்து அவங்கள அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பார்த்ததுன்னு கேட்டால் நீங்கன்னு சொல்லிடுங்க. என்ன, நான் தூக்கிட்டு வந்து இங்கே இப்போது நடந்ததெல்லாம் எதுவுமே நான் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி தான் மெயின்டைன் பண்ணுறீங்க. ஓகே? ஆனா சார் ஏன் மகதி, என்னென்னலாம் என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க. நான் சொன்னதை செய்யுங்க. என்ன, நான் கொண்டு வந்து இவங்கள இங்கே எதுவும் பண்ணலை. நீங்கள் தான் கொண்டு வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்க. ஓகே, கொஞ்ச நேரத்தில் கண்ணு முடிச்சிருவாங்க. நான் வரேன். சரிங்க சார். கன்ஃபார்மா இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஏதோ ரிலேஷன்ஷிப் இருக்குடி. அது மட்டும் நல்லா தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு விஷயம் சொல்லிட்டு போனார் பத்தியா, அதில் நான் ப்ரூஃபே பண்ணிட்டேன். நான் தான் சொன்னேன்ல ஆரம்பத்துல இருந்தே ஏதோ இருக்குன்னு. கண்டிப்பா இவங்களுக்குள்ள ஏதோ டீப்பா ஏதோ ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஆனால் ரெண்டு பேரும் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக பிரிஞ்சிருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. ஓகே, எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்து உங்களுக்கு நல்லது பண்ணி வச்சிடணும். உயிரை தொலைத்தேன், அது உன்னில் தானோ? இதுதான் காணும் கனவோ நிஜமோ? மீண்டும் உன்னை காணும் மனமே வேண்டும் எனக்கே. மனமே மனமே விழியில் விழுந்தா மேம் நினைச்சிட்டாங்க மேம். என்னில் எனதான் நானே இல்லை, எண்ணம் முழுதும் நீதானே கண். எனக்கு என்னாச்சு மேம்? மேம் இப்போ ஓகேவா இருக்கீங்களா? ஓகே தான். எனக்கு என்னாச்சு? நான் எப்படி இங்கே வந்தேன்? அது மேம் நாங்கள் தான் மேம் கொண்டு வந்தோம். மேம் நான் உங்ககிட்ட ஐ மீன் உங்கள் கேபினில் ஃபைல் எடுக்க வந்தேன் மேம். அப்போது நீங்கள் கீழே மயங்கி விழுந்து கிடந்தீங்க. அப்போது நான் தான் அருண்கிட்ட சொல்லி 2 பேரும் சேர்ந்து ஸ்ட்ரெச்சரில் கொண்டு வந்து உங்களை இங்கே போட்டு ஐவிலாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க மேம். இவங்களா என்னைய இங்கே கொண்டு வந்து போட்டாங்க? என்னடி இப்படி யோசிக்கிறாங்க? மேம் ரொம்ப யோசிக்காதீங்க மேம். இல்லை உன்னை கண்டதும் இன்று பறவை போலே பறக்கிறதே, உன் பேரை கூவி கூவி மெல்ல இசைக்கிறதே. கண்ணே, இனிமேல் என் சொர்க்கம் உந்தன் 2 விழிகளிலே. ஐயோ, என் உறக்கம் என்றும் உந்தன் வழிமேலே. இவங்க போய் சொல்கிறாங்க. அவன் தான் என்னை இங்கே தூக்கிட்டு வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கான். அவன் தான் என்னை காப்பாற்றிருக்கான். என்னால் அது உணர முடியுது. மேம் மேம் என்னாச்சுங்க மேம்? ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். எனக்கு வர கேசஸ்லாம் சத்யன் சார்கிட்ட சொல்லி பார்க்க சொல்லிட்டுங்களா? மேம் நாங்கள் சொல்லிக்கிறோம். நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. முதல்ல சாப்பிடணும் மேம். இப்போ ஐவி போட்டோம், ஆனால் முதல்ல உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க. சாப்பிடுங்க மேம். சரி ஓகே, நீங்கள் போங்க. சரிங்க மேம். வா போகலாம்.
வாங்க சார் வாங்க. ஏய் சாரிடி, நான் வேணும்னு பண்ணல. கொஞ்சம் ஒர்க் இருந்தது, அதை முடிச்சிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. நானும் அதே கிளாஸ் ரூமில் தான் இருந்தேன். அப்படி என்ன ஒர்க் இருந்தது? அதான் எல்லா அசைன்மெண்ட்டையும் கொடுத்துட்டீங்களே, அப்புறம் என்ன? நீங்கள் தான் டாப்பர் ஆச்சே, அப்புறம் என்ன? நீ கொடுத்துட்டேன், அதுக்காக அதெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு வர வேணாமா? அதுக்குள்ள நீ கூப்பிட்டானா ஓடி வந்துடணுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? பெல் அடிச்சிட்டாங்க, கிளாஸ் முடிஞ்சது அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக இந்த இடத்துல வந்து நிற்கணும்னு சொல்லியிருக்கேன். அதுவும் எனக்கு முன்னாடி வரணும், இல்லைனா நான் வரதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடியாவது நீ வந்து நின்றுருக்கணும். ஆனால் இது ரெண்டையுமே நீ பண்ணலை. எப்போ பார் லேட்டாக தான் வர. ஸோ பனிஷ்மெண்ட் ஆரம்பிச்சிடலாமா? அபி அபி ப்ளீஸ் அபி, வேணாம் சொன்னா கேளு அபி. என் கால்லாம் வலிக்குண்டியே. இதெல்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாது. ஸ்டார்ட் பண்ணு. ஏ வலிக்குண்டி, ஏன்டி இப்படி பண்ற? நீ ஒரு நாள் போட்டு பாரு. என்ன நான் பஞ்சுவாலிட்டி கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன், நீ பண்ண மாட்ட. ஸ்டார்ட் பண்ணு, நெக்ஸ்ட் கிளாஸ் போகணும், சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணு. விளக்குன பஞ்சுவாலிட்டி. என்ன நேரத்துல தான் உங்க அப்பா உன்னை பெத்தானோ? எங்கள் அப்பா பற்றி பேசினா அவ்வளோதான் பார்த்துக்கோ. ஸ்டார்ட் பண்ணுடா. இந்த பொண்ணுங்க இருக்கீங்களே பொண்ணுங்க, கையில கோட் இருக்கு, நாளைக்கு போட்டுக்கிட்டுமா? என் கை சும்மா தான் இருக்கு, கொடு. இருட்டி மவளே, கல்யாணம் முடியட்டும் வச்சுக்கிறேன். கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் வச்சுக்கலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்படிதான் காதுல விழுகுதோ? ஒன்ல வர இருக்கேன்ல, கண்டிப்பா விழுகும். சீக்கிரம்டா. தலை எழுத்து. போதுமா? என்ன சார் போதுமா? எத்தனை போடுவ? அது மட்டும் இல்லாம என்ன சொல்லிட்டு போட சொல்லிருக்கேன்? இதெல்லாம் ரொம்ப ஓவரி. அப்ப நீ பஞ்சுவாலிட்டி ஃபாலோ பண்ணனும். டைம் ஆகுது. நேரம்டி நேரம். இனிமே லேட்டா வர மாட்டேன். யாருக்காக லேட்டா வர மாட்டேன்? பொண்டாட்டிக்காக. இனிமே நான் எப்போதும் லேட்டா வர மாட்டேன். என் பொண்டாட்டிக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து நின்றுவேன். கிளாஸ் முடிஞ்சதும் நான் வந்துருவேன். இதுதான் கடைசி. இதுக்கு மேல இந்த பனிஷ்மெண்ட் கூட நான் பண்ண மாட்டேன். அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்ல. சரி சரி, பாவமா இருக்கு. எந்திரி எந்திரி. ஆனா இந்த பொண்ணுங்க இருக்கீங்க பாத்தீங்களா, பொண்ணுங்க பசங்களை பனிஷ்மெண்ட் பக்கத்துல அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். அதுல கிடைக்கிற சந்தோஷம் மாதிரி வேற எதுலயாவது வரும்னு நீ நினைக்கிறியா? நெவர். சரி சரி, பாவமா இருக்கு. எந்திரி எந்திரி. நல்ல பல்ல காட்டினா சிரிக்க வந்தா சிரிக்க தான் செய்வாங்க. அதுவும் உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. வரும்டி வரும். வாங்க. சிரிக்கலன்னா கூட என்ன பண்ணுவேன்னு உனக்கு என்ன தெரியாதா? அம்மா நீ பேசுறதுக்கு பேர் காமெடி இல்லைன்னா நான் வெக்கமே இல்லாம பல்ல காட்டணும், அதானே? காட்டுறேன் வா. லவ் பண்ணிட்டேன்ல, எல்லாம் பண்ணணும் வா. அந்த பயம். வாங்க வாங்க. என்ன ஒரே சிரிப்பா இருக்கு? எப்போதும் நான் தான் இந்த மாதிரி கேன மாதிரி சிரிப்பேன். இன்னைக்கு என்ன நீ சிரிக்கிற? நீ கேன மாதிரி சிரிக்கிறனா? நான் எதுவுமே பேசாத போது நீ சிரிக்கிற. ஆனா இப்ப நான் சிரிக்கிறேன் அப்படின்னா அதுல 1000 காரணம் இருக்கு. அதனால நீ சிரிக்கணும். நேரம்டி நேரம். சரி அதெல்லாம் இருக்கட்டும். நானும் தான் உங்ககிட்ட நிறைய டவுட் கேட்டு வரேன். எனக்கு சொல்லிக் கொடுக்க சாருக்கு டைம் இல்லை, ஆனா ஸ்ரீஜாவுக்கு சொல்லிக் கொடுக்க மட்டும் சாருக்கு டைம் இருக்கோ? ஏன் அவன் நல்லா படிக்கிற பொண்ணு, நீ அப்படியா? பொண்ணுடு வராஸ்கல், என்ன பார்த்தா உனக்கு நல்லா படிக்காத பொண்ணு மாதிரி இருக்காடா. உனக்கே சில டவுட்ஸ்லாம் நான் தான் சொல்லிக் கொடுப்பேன். பாப்போம் ஃபியூச்சர்ல நீ பெஸ்டா நான் பெஸ்டானே. சரி சரி அறுக்காத என்ன, அதை அப்ப பாப்போம். ஒரு வீட்டுல 2 டாக்டர் என்ன பழப்போம். ஏற்கனவே எங்க அப்பாவும் டாக்டர், குடும்பத்தோட டாக்டர் குடும்பம் நம்ம குடும்பம். என்ன பண்றது, தலையெழுத்து. சரி கண்ணு மூட. எதுக்கு? மூடுடா, கேள்வி கேட்டுட்டே இருப்பான். இல்ல எனக்கு ஒண்ணும் புரியல, என்னத்துக்கு கண்ணு மூட சொல்ற? இப்ப இப்ப சும்மா சும்மா கேள்வி கேட்கிறதுக்கு மூஞ்சில குத்து வாங்குவ. கண்ணை மூடுனா மூடு, அவ்வளவுதான். ஏமா நீ மூஞ்சில குத்தி மூஞ்சிய பஞ்சராக்கனால ஆக்கிடுவ. கண்ணை மூடுறேன். அது சீக்கிரம் சீக்கிரம். கண்ணை திறந்த அவ்வளவுதான். திறக்க மாட்டேன்டி, சீக்கிரம். இங்க பாரு, இப்போ நான் உன் கையில ஒன்று போட்டு விடுவேன். அதே மாதிரி நீ எனக்கு போட்டு விடணும், சரியா? அதுக்கப்புறம் நான் அது எதுக்குன்னு சொல்வேன். சரி சீக்கிரம். அடி நீதான் என் சந்தோஷம், பூவெல்லாம் வாசம், நீ பேசும் பேச்செல்லாம் நான் கேட்கும் சங்கீதம், உன் புன்னகை நான் சேமிக்கின்ற செல்வமடி, நீ இல்லை என்றால் நானும் இங்கே ஏழையடி. கண்ணை ஓப்பன் பண்ண. ஏ அபி, என்னது இது? பார்த்தா கோல்டு மாதிரி இருக்கு. நீ எதுவும் கேட்காம கண்ணை முடிட்டே போட சொன்ன போட்டுட்ட. ரிங்கு மாதிரி தெரிஞ்சது, ஆனா கோல்டு
நான் கோல்டில் வாங்கக்கூடாதா? நீ மட்டும் எனக்காக என்னென்ன செய்கிற? நான் உனக்காக சிறுக சிறுக சேர்த்து வச்சு இதை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். சரி ஓகே, அப்படி பார்த்தா நீ எனக்கு மட்டும் தானே வாங்கியிருக்கணும். எதுக்கும் உனக்கும் சேர்த்து வாங்கின, என்னையுமே போட சொன்ன. இங்கே பாரு சத்யன், என் லைஃப்பில் எனக்கு அம்மான்ற ஒரு பாசம் கிடைச்சதே கிடையாது. ஆனால் அதை நான் உங்ககிட்ட இருந்து நிறையவே ஃபீல் பண்ணியிருக்கேன். என் அம்மாவுக்கு எந்த பிளேஸை நான் கொடுப்பனோ அதே பிளேஸ் தான் நான் உனக்கு கொடுத்துருக்கேன். ஏன்னா நீ அந்த அளவுக்கு என்னை கேரிங்காக பார்த்துப்பேன், எல்லாமே பண்ணுவேன். உனக்காக ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான் பார்ட் டைம் ஜாப் போய் சிறுக சிறுக சேர்த்து வச்சு 2 ரிங்காக வாங்கினேன். நம்ம லவ் பண்ணுறோம், இந்த லவ் கண்டிப்பாக கல்யாணத்தில் போய் முடியும். இப்போது இதை நான் உனக்கு வாங்கி கொடுத்து நம்ம 2 பேரும் மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டோம். இதே மாதிரி கடைசி வரைக்கும், என்ன நம்ம சாகுற வரைக்கும் இந்த கையில் போட்டிருக்க ரிங்க நீயும் கழட்டக்கூடாது, நானும் கழட்ட மாட்டேன். இது நான் கஷ்டப்பட்டு வாங்கின பொருளாக இருந்தாலும் உனக்கு முறையாக நான் கொடுத்தது. அதனால தான் உன் கையில் மட்டும் இல்லாமல் என் கையிலையும் சேர்த்து இருக்கட்டும்னு நான் 2ஆக வாங்கினேன். இதை நமக்கு கல்யாணம் ஆகி குழந்த பிறந்து எவ்வளோ வயசானாலும் சரி, எந்த சூழ்நிலையிலையுமே இதை நீ கழட்டவே கூடாது, நானும் கழட்டவே மாட்டேன். நீ எப்போ கேட்டாலும் இது என் கையில் இருக்கும், அதே மாதிரி நான் எப்போ கேட்டாலும் இது உன் கையில் இருக்கணும். கழட்ட மாட்டேன்ல? பக்கத்தில் வாயா. ஐ லவ் யூ பி. இது வரைக்கும் நீ எனக்கு எதுவும் செய்யலைன்னு நான் எப்போதும் ஃபீல் பண்ணதெல்லாம் கிடையாது. ஆனால் நீ என்ன பண்ணாலும் அதை பெஸ்ட்டாக பண்ணுவேன்னு இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிட்டேன். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இது நீ எனக்கு கொடுத்த பெரிய கிஃப்டாக தான் நினச்சி நான் கையிலே போட்டிருப்பேன். எப்போதுமே கழட்ட மாட்டேன். நமக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையுமே இதை நான் கழட்டவே மாட்டேன். நீ கழட்டி போட்டாலும் சரி, நான் கழட்ட மாட்டேன். ஏன்னா என் அபி எனக்கு பார்த்து பார்த்து கஷ்டப்பட்டு எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு. அதனால் இது எந்த சூழ்நிலையிலையும் நான் மிஸ் பண்ண மாட்டேன். ஐ லவ் யூ பட்டு, ஐ லவ் யூ ஸோ மச். வார்த்தை ஏதும் பேசிட தோணல, வாழ்வே இனி நீ தாண்டி. காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரேண்டி. மொத்த சன்மா ஓஞ்சு போக கொஞ்சம் பாரண்டி. வழக்கையை பிடித்து வழக்கையில் விழுந்தேன், வழக்கரம் பிடித்து வலம் வர நினைத்தேன். உறவெனும் கவிதை உயிரினில் வரைந்தேன், எழுதிய கவிதை முதல் வரை முதல் முழுவதும் பிழை விழிகளின் வலி விழுந்தது மழை. நியாயங்கள் எனக்கே இந்த காயங்கள் கிழித்தாய் ஒரு காதல் ஓவியம். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. என்ன இன்னும் அப்படி தூக்கிட்டே நடந்துட்டே போகணும்? இறங்கு. காலை கீழே உன்னாலே வலிக்குது, கொஞ்சம் அப்படியே அந்த சேர்ல உட்கார வச்சிடுறீங்களா? அப்படியே அடிபட்டுச்சு. வலி உங்களுக்கு வந்தா தெரியும், எப்படி அடிபட்டுச்சுன்னு நல்லா தெரிஞ்சிருக்கும். என்ன அவளுக்கு வந்தாதான் வலி, உட்கார வைங்க. எல்லாம் எத்தோட எழுத்து நேரம் என்னமோ தெரியல. உன்னை பார்த்த நாள்ல இருந்து உன்கிட்டே தான் என் கிரகம் வந்து 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 வம்பிழுத்துக்கிட்டு தெரியுது. அப்போ என் மூஞ்ச பார்த்தா என்கிட்ட சண்டை போட்டு வம்பிழுக்கிற மாதிரி மட்டும்தான் தெரியுதோ? என்ன தனியா வேற சொல்லணுமோ? யோ இங்க பாரு, ஆபீஸோட எம்டின்னு பார்க்கவே மாட்டியா? நானும் உனக்கு மரியாதை கொடுக்குற பார்த்துட்டு இருந்தா தேவையில்லாம என்ன கோபப்படுத்திட்டு இருக்க. மணி எங்க எனக்கு மரியாதை கொடுத்த ஃபர்ஸ்ட்? மரியாதை கொடுக்குற நினப்பு வேற உன் மனசுக்குள்ள இருக்கும். நீங்க சார் பேச மாட்டீங்க, நீங்க தான் உங்க ஆபீஸோட ஸ்டாஃபோட காலையே நச்சுட்டாளாச்சே. அப்போ நீங்க எப்படி சார் பேசாம இருப்பீங்க சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சார் முறைக்கிறீங்க? இத நான் பண்ணணும், நீங்க என்னத்துக்கு பண்ணிட்டு இருக்கீங்க? பாரு, நான் இன்னும் உன்னை வேணும்னே தள்ளி விடல. என்ன நானும் கதவை திறந்த, நீயே கதவை திறந்த, 2 பேருமே தெரியாம மோதிக்கிட்ட ஒரு இன்சிடென்ட், அது உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. தட்ஸ் இட் ஆல். எப்படி எப்படி எப்படி? நீங்களும் கதை திறந்தீங்க, நானும் கதை திறந்தேன். நானே வேணும்னே கொண்டு போய் கால் அங்க விட்ட மாதிரி நீங்க லைட்டா, நீங்க எதுவுமே பண்ணல, லைட்டா
தள்ளி விட்டீங்க, அதனால என் கால் போய் உள்ள மாட்டிக்கிச்சு. இல்ல 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 இல்ல, நானா போய் என் காலை உள்ள மாட்டிக்கிட்டு பழிய உங்க மேல போட்ட மாதிரி. தட்ஸ் இட் ஆல். அதானே? பாரு, ரொம்ப பேசிட்டு இருந்த சத்தம் பொடின்னு கீழே போட்டு போயிட்டே இருப்பேன். போட வர செய்வீங்களா நீங்க? நல்லா இருக்கே, இறக்கி விடுங்க. இப்பவே நான் போய் சிஓ சார் கிட்ட சொல்றேன். அவரே வந்து ஒரு பதில் சொல்லட்டும். வா போலாம், வா. எனக்கு என்ன வேணும் நான் சொல்றேன். இறக்கி விடுங்க. நீதான் இறக்கி விட்ட கால் வலிக்குதுங்கறியே. ஆமா வலிக்குதுதான். அதுக்காக சிஓ சார் முன்னாடி இப்படியே தூக்கிட்டு போய் நிப்பீங்களா என்ன? இல்ல சிஓ சார் தான் பாத்துட்டு விடுவாரா? அவர் வேற உங்களுக்கு மாமனாரு, நீங்க சும்மா இருப்பீங்களா? வேணாண்டி, வேணாம். டீ போடாதீங்க. அப்ப நான் பதிலுக்கு உங்களுக்கு மரியாதை இல்லாம பேச வேண்டியது வரும். சபா, நீ முதல்ல இறங்கு இறங்கு. இங்க பாரு, ஒழுங்கா வேலையை பார்த்து முடிக்கிற என்ன? சீக்கிரமா ஒர்க்க முடிச்சுட்டு ஃபைல் எல்லாம் என் டேபிளுக்கு வரணும். எல்லாத்தையும் இன்னைக்கு ஈவினிங்குள்ள நான் செக் பண்ணி முடிக்கணும். ஃபர்ஸ்ட் க்ளூவோடத முடிங்க, அதுக்கப்புறம் அடுத்த க்ளூ ஸ்டார்ட் பண்ணுங்க. எங்க வேலையை எங்களுக்கு பார்க்க தெரியும் சார், நாங்க பாத்துக்குவோம். என்ன, நான் அப்பதே வந்து என் வேலையை ஸ்டார்ட் பண்ணிருப்பேன். நீங்க என் குறுக்கால வந்துட்டீங்க. ஐ மீன் குறுக்க கௌசிக் வந்த மாதிரி நீங்க என் குறுக்க வந்துட்டீங்க சார். சரி, முதல்ல வீட்டுக்கு போய் என் உடம்பெல்லாம் பெனாயில ஊத்தி நல்லா மணக்க மணக்க குளிக்கணும். அப்படியே கொஞ்சம் மண்ணெண்ணெய் ஊத்திக்கோங்க. டீ வேற நான் பொறுதி விடுறேன். மொத்தமா எடுத்து சாம்பல் ஆயிருவீங்க. அப்புறம் என்ன, எடுத்துட்டு போய் கடல்ல டீயா கரைக்க வேண்டியது. என்ன மனுஷ ஜென்மம் தானா? நீங்க அது கூட இல்ல என்ன? வந்துட்டீங்க. நாங்க எங்க வேலையை பார்ப்போம். என்ன, நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு கரெக்டான நேரத்துல உங்க டேபிளுக்கு ஃபைல் வரும். வரலைன்னா நீங்க என்னன்னு கேளுங்க. என்ன, வராம மட்டும் இருக்கட்டும், அப்புறம் இருக்குல்ல. பாப்போம் பாப்போம், போங்க. அப்புறம் மண்ணெண்ணெய் ஊத்தி தீய பொறுதி விட்டா வெள்ளையா வாங்கலாம் கேள்விப்பட்டிருக்கேன். சோ நான் வேணா ட்ரை பண்ணட்டுமா? ஏய், அதுக்கப்புறம் பி, இது கூட தெரியாதா? வாங்க. வச்சுக்கிறேன், நீ வச்சுக்கிறேன். எனக்கு நீங்க வச்சுக்கிறீங்க. சி, உன்னை யாராவது வச்சுக்கிருவாங்களா? அதானே, நீங்களா உங்க அத்தை பொண்ணு பேர் கூட மறந்துட்டனே. அந்த முட்டைக்கடி முடியால ஏதோ வச்சுக்கிறீங்க. என்னமோ உலகத்துல எழுத பேர் அழகி பேங்க. ஆமா, என் அத்தை பொண்ணு எனக்கு பேர் அழகிதான். என்ன பண்ணுவ? வச்சுக்கங்க சாமி உங்க பேர் அழகிய. ஒழுங்கா வேலை பாரு. இது வரைக்கும் வேலையை மட்டும்தான் ஒழுங்கா பார்த்துட்டு இருந்தா நினைச்சேன். ஆனா இப்ப அவ பண்றதெல்லாம் பார்த்தா என் மாமாவே என்கிட்ட இருந்து அட்டை போட்டுருவா போல. விடக்கூடாது. ஜனனி, இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். ஜனனி, மாமா வாங்க மாமா. என்ன மாமா அதிசயமா ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்க? நான் வரதா இருக்கட்டும், ஏதோ முடிவு கட்டணும் பேசிட்டு இருந்தியே. யாருக்கு? அது ஒண்ணில்ல, சும்மாதான் மாமா. என்ன மாமா திடீர்னு வந்திருக்கீங்க? மாமா பார்க்க வந்தீங்களா? இல்லம்மா, ஒரு டாக்குமெண்ட்ல சைன் வாங்கணும். சரி, அப்படியே காத்தி பார்த்துட்டு மச்சானையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? மாமா ஒரு ஸ்டாஃப் கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்போ உள்ள போடுறது நான் சொல்றேன் மாமா. சரி ஜனனி, ஏன் ஆள் ஒரு மாதிரி இருக்க? எப்பயும் இப்படி இருக்க மாட்டியே, ஏதோ ரொம்ப டென்ஷனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, நான் எப்போதும் போலதான் இருக்கேன். நீங்க இங்க வந்தது ரொம்ப சந்தோஷம் மாமா. பேசாம நீங்களும் ஆபீஸ்ல ஏதாவது பொசிஷன்ல இருக்கிறல்ல. அப்பாவுக்கு சிஓ போஸ்ட் கொடுத்துட்டீங்க, எனக்கு மேனேஜர் போஸ்ட் கொடுத்துட்டீங்க, மாமாக்கு எம்டி போஸ்ட் கொடுத்துட்டீங்க. இனி இதுக்கு மேல நீங்க என்ன மாமா பண்ண போறீங்க? என்னோட பிள்ளைங்களை வாழ வச்சு பாக்குறது தான் எனக்கு அழகு. என்ன, என்னோட ரேஞ்சு வேற ஜனனி, நான் அதை நோக்கி போயிட்டு இருக்கேன். ஸோ எதுவும் வேண்டாம். சரி பாத்துக்கோ, என்ன நான் உன்னை பாத்துக்கிறேன். இருங்க மாமா, கொஞ்ச நேரம் என்கிட்ட நின்னு பேசிட்டு போங்க. ஏன் தடுக்கிறேன்? அது ஒண்ணும் இல்ல மாமா, கொஞ்ச நேரம் நில்லுங்க, நம்ம பேசலாம். உன்னை என்னைக்கு பார்த்தனோ அன்னையில இருந்து எனக்கு தப்பு தப்பாவே தான் நடக்குது. என்ன, எல்லாம் என் நேரம் போல. அப்படி என்ன தப்பா நடந்துருச்சு? என் முருகன் டாலர் காணோம். உன்னை பார்த்ததுல இருந்து அது காணாம போச்சு தெரியுமா? இங்க பாரு, என் வயிறு அறிஞ்சு சொல்றேன். என் முருகன் டாலரை எடுத்தவன நான் சும்மாவே விட மாட்டேன். கரும்பு மிஷின் இருக்குல்ல, கரும்பு மிஷின், அதுல அப்படியே கரும்பு விட்டு எப்படி நச்சு எடுப்பாங்க அதே மாதிரி நச்சு எடுப்பேன். அது மட்டும் கிடையாது, எப்படி இருந்தாலும் எடுத்து ஒரு நாள் கொண்டு வந்து கொடுக்க தான் செய்வான். என்ன, இந்த ஆபீஸ்ல இருக்க வந்தா எவனா எடுத்திருக்கான், அது எனக்கு நல்லா தெரியும். எடுத்தவன் கையெல்லாம் அழுகி போக அவளுக்கு நான் முட்டை மந்திரிச்சு வைப்பேன். அது மட்டும் இல்ல, ரோட்ல பொம்மை வரைஞ்சு அதுல எலுமிச்சம்பழம், அப்புறம் இந்த இதெல்லாம் பண்றதுக்கு சூனியம் வைக்கிறதுக்குலாம் என்னென்னலாம் பண்ணுவாங்க, அது எல்லாத்தையும் போட்டு கை கால் எல்லாத்தையும் தனித்தனியா உடைச்சு பிச்சை எரிஞ்சு அவனுக்கு நான் சூனியம் வைக்காம விடவே மாட்டேன். நீ வேணா பாரு. முட்டை மந்திரிச்சு வைப்பாளா? சூனியம்மா? ஐயோ, இவன் சொல்றதெல்லாம் பார்த்தா எல்லாம் நமக்கு தான் வரும் போலயே. என்னை பத்தி எடுத்தவனுக்கு தெரியல போல. நான் எல்லாமே பண்ணுவேன் தெரியுமா? ஏய், அது சாமி டாலர் தானே? சாமி டாலர் கிட்ட போய் முட்டையெல்லாம் மந்திரிச்சு வைப்பேன்னு சொல்ற? ஆமா,
அது என் முருகன் டாலர் தான். ஆனா அதோட வேல்யூ என்ன தெரியுமா? அது எடுத்துட்டு போனவனுக்கு அதெல்லாம் தெரியுமா என்ன? அது மட்டும் இல்ல, மாசிரியம்மன் கோயில போய் மிளகா அரைச்சு வைப்பேன். எது மாசனியம்மன் கோயில்ல போய் மிளகா அரைச்சு வைப்பாளா? என்ன நான் சொல்ல சொல்ல அங்கிட்டு திரும்புறேன்? ஏய், நீ மந்திரவாதியா இல்ல ஆபீஸ்ல வேலை பார்க்க வந்த ஒரு ஸ்டாஃபா? பொருள் என்னோடது. என்ன அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ வேணா பாருவேன், நான் இத்தனையும் செய்வேன். அவன் இன்னைக்கு நைட்டு ரத்த வாந்தி எடுத்து செத்துருவான். நீ வேணா பாரு. பாய் முடி, இதுக்கு ரத்த வாந்தி எடுத்து செத்து போவான்னு சொல்ற? அந்த பையன் பாவம் இல்லையா? பையனா? அப்ப உங்களுக்கு தெரியுமா? இல்ல இல்ல, அப்படி சொல்ல வரல. எனக்கு என்ன தெரியும் சொன்னேன். யாருமே தெரியாது ஒருத்தவங்க ரத்த வாந்தி எடுத்து செத்து போவாங்கன்னு சொல்ற? அதான் அதுவும் இந்த ஆபீஸ்ல தான் யாரும் எடுத்துருக்காங்கன்னு சொல்ற. நாளைக்கு ஏதாவது ரத்த வாந்தி எடுத்து செத்து போனதுக்கு அப்புறம் இந்த ஆபீஸ சீல் வச்சு மூடுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கியா? உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு கோவம் வருது? காணாம போறது என் பொருள். நான் அப்படிதான் வைப்பேன். நான் முட்டை மந்திரிச்சு வைப்பேன். நான் என்னென்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. இன்னைக்கு நைட்டே கண்டிப்பா நான் சொன்னது எல்லாமே நடக்கும். இன்னைக்கு நைட்டு போய் நான் ஒண்ணா பண்ணுவேன். அதே மாதிரி அந்த பையனுக்கு எல்லாமே நடக்கும். நீங்க வேணா பாருங்களேன். என்ன இப்படி பயமுறுத்துறா? டே, நீ யாருக்காகவும் பயப்படலடா. பேசாம அந்த டாலர் இவகிட்ட தெரிஞ்சுட்டு போயிடுறா. ஐயோ, இவன் சொல்றதுல பத்த பயமா இருக்கே. நடக்குதா இல்லையான்னு பாருங்களேன். இல்ல ஒரு பொண்ணா எடுத்துட்டு போறவங்க எவ்வளவு பாவம் தெரியுமா? அவங்களே கொண்டு வந்து கொடுப்பாங்க ஒரு கரெக்டான நேரத்துல. அதுக்காக இப்பெல்லாம் பண்ணாத. என்ன நான் பண்ணுவேன். நான் பண்ணா உங்களுக்கு என்ன? பண்ணாதங்க. அப்ப என் டாலர் என்கிட்ட வருமா? அது அது வரும். அதுக்காக இப்பெல்லாம் பண்ணக்கூடாது. என்ன எடுத்துட்டு போனவங்க ரொம்ப பாவம். அவங்க அது தப்பு பண்ணிட்டா நீ அதை தப்பு பண்ணலாமா? அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. அந்த ரத்த வாந்தி தான் வராது இல்ல. வீட்டுல உட்காந்து பூஜை பண்ணா அவங்க கண்டிப்பா ரத்த வாந்தி எடுப்பாங்க. பாரு, நான் என் மனசார சொல்றேன். கண்டிப்பா உன்னோட டாலர் உங்ககிட்ட வரும். என்ன நீ ஒன்னும் பூஜையெல்லாம் பண்ணாத. அவங்க ரத்த வாந்தியெல்லாம் எடுத்து சாக வேண்டாம். அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட எல்லை இருக்கும். அப்போ வந்து கடவுள் உயிரை எடுத்துக்கிட்டோம். அது வரைக்கும் நீ எதுவும் பண்ண வேணாம்னா நீ ஒன்றும் கவலைப்படாது. உனக்காக சேர்ந்து நானும் சாமி கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். எனக்கு என் டாலர் வேணும், அவ்வளவுதான். அதை கொண்டு வந்து யாரு என்கிட்ட கொடுத்தாலும் சரி, அவங்கள எதுவும் பண்ண மாட்டேன். ஆனா என் டாலர் வேணும். இங்க பாரு வெண்பா, நான் தான் சொல்றேன்ல, என்ன நம்ப மாட்டியா? நான் மேல கோவப்படுறது இதெல்லாம் ஒரு சரியான விஷயம்தான். ஆனா கண்டிப்பா உன் டாலர் உங்ககிட்ட வரும். சரியா? நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. என்ன நம்ப மாட்டியா? உன்னதான் கேட்குற, என்ன நம்ப மாட்டியா? உன்னதான் கேட்டேன். என் லைஃப்ல இது வரைக்கும் நான் யாரையுமே நம்பினது கிடையாது. ஏன்னா நான் நம்பினா எல்லாரும் என்னை ஏமாத்திடுவாங்க. இப்போ என்னை நம்ப மாட்டியான்னு நீ வந்து கேட்குற. சாரி, நீங்கள் வந்து கேட்குறீங்க. அதுக்கு எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரில. அந்த டாலர் எனக்கு வேணும், அவ்வளோதான். நான் சொல்றேன்ல, கண்டிப்பா அது கரெக்டான நேரத்தில் உங்ககிட்ட வரும். நீ என்ன நம்பினா வெயிட் பண்ணு. அப்புறம் அந்த முட்டையெல்லாம் மந்திரிச்சு வைக்காது. என்ன நான் அதெல்லாம் சும்மா சொன்னேன். எனக்கு என் டாலர் வேணும், அவ்வளோதான். கண்டிப்பா கிடைக்கும். சீக்கிரம் ஒர்க் முடிச்சு ஃபைலை கொண்டு வா. சிஓ சார் கிட்ட எடுத்துட்டு போகணும். இவன் எப்படி சொல்லிட்டு போகிறான்? அப்போ இவனுக்கு தெரியுமா? யாருக்கு தெரிஞ்சான்னு தெரியலன்னா என்ன, என் டாலர் என்கிட்ட வந்தால் போதும். முருகா, நீ எங்கே இருக்க? உன்னை பார்க்கணும் போலே இருக்கு. இன்னையோட நீ என்னை விட்டு போய் 3 நாள் ஆகுது. உன்னையவே தான் நினச்சிட்டு இருக்கேன். நீ இல்லாம எனக்கு ஒரு மாதிரி இருக்கு முருகா. எடுத்தவங்க கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தரணும் முருகா. ஐயோ, ஃபைல மறந்துட்டேன். போய் எடுத்துட்டு வந்துருவோம். கால் வலிச்சாலும் பரவாயில்ல, அந்த வேலையை பார்க்கணும். சரிங்க மாமா, இப்போ போங்க. என்னமோ ஜனனி பிடிச்சி வச்சுட்டு ரொம்ப நேரமா பேசுற. வீட்டுல அந்த அளவுக்கு என்கிட்ட பேசுறது கிடையாது. ஆனா இப்போ இவ்வளவு பேசுற. சரி, நான் வரேன். சரிங்க மாமா. வர வர இந்த வெண்பா பண்றது ஒண்ணுமே சரியில்லை. இப்ப மட்டும் மாமா, கார்த்தி மாமா ஒரு ஸ்டாஃப் கிட்ட இவ்வளவு சகஜமா பேசுறத பார்த்திருந்தாருன்னா அவ்வளவுதான். நடக்கிறதே வேற. கார்த்தி மாமா தான் தப்பா நினைச்சிருப்பாரு. நல்ல வேலை, இவளுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். இருடி இரு.
என்ன குட்டி பார்த்துட்டே இருக்க? சாப்பிடு. நீ ஆசைப்பட்டு தானே ஹோட்டலுக்கு கூட்டு வந்த. இல்ல நான் உங்ககிட்ட ஒரு சாரி சொல்லட்டுமா? எதுக்கு? அந்த பிள்ளையால உன்ட்ட சாரி கேக்குது நான் சந்தோஷப்பட்டு நீ மூடு. சித்தப்பா அசிங்கப்பட்டாப்ல இருந்துச்சு. அதான் அசிங்கப்படுறதுதான் தெரியுது. அப்புறம் நீ சாத்திட்டு உட்காரு. ரெண்டு தற்குறிங்க. எதுக்கு சாரி? இல்ல நான் மலேசியால இருந்தபோது இந்த மாதிரி எங்கேயும் நான் வெளியெல்லாம் போனது கிடையாது. அப்படி வெளியே போறேன் அப்படின்னா அம்மா வாரத்துல ஒரு நாள் வெளியே கூட்டிட்டு போவாங்க. அங்க எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தந்து நான் சாப்பிட்டுட்டு வருவேன். ஆனா முறையா இப்படி ஒரு அனுபவம் எனக்கு உங்ககிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. நான் சும்மா தான் கேட்டேன் நீங்க கூட்டிட்டு போவீங்களா மாட்டீங்களான்னு. ஆனா நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக உடனே கூட்டிட்டு வந்துட்டீங்க. ஏன்னா நிறைய அனுபவம் இருக்கு அதனால. ராஜ்குமாரா, தப்பு தப்பா பேசுற. நீ செப்படியா வாங்கிட்டு போ. மூடிட்டு போயிரு. ஏன்டா சித்தப்பா அசிங்கப்படுற? கொஞ்ச நேரம் சும்மா தான் உட்காரேன்டா. அவனுக்கு ஏதோ பேசுறானுங்க, பேச விடுறா. சரி என் மகன் சொன்னதுனால அமைதியா இருக்க பேசுறான். இங்க பாரு குட்டி, நீ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியல. ஆனா என் கூட பேசி பழகிட்ட அப்படின்னா உனக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். என்ன இப்ப என்ன இதுக்கு எதுக்கு என்கிட்ட சாரி கேட்குற? என்னை கூட்டிட்டு போனா மாட்டேன்னு என்ன டெஸ்ட் பண்ணியா? எக்ஸாக்ட்லி அப்படிதான். ஆனாலும் நான் எதிர்பார்த்ததை விட நீங்க ரொம்ப டிஃப்ரெண்டான கேரக்டரா இருக்கீங்க. என்ன கேரக்டர் எனக்கே தெரியாது. உன்கிட்ட கேட்டாங்க நீ சாத்திட்டு போறே. மூட்டை வாங்கி கொடுத்தா பொத்திட்டு தின்னா வேலையை பாருங்க. நான் தின்னுங்கடா உட்காந்து. டியூஷன் போறேன்னு போய் சொல்லிட்டு உங்க கூட ஊர் சுத்துறேன். ஆனா என்னைக்கு அம்மா பாக்குறாங்களோ அன்னையோட சோலி முடிஞ்சு. மாட்டிக்கிட்டாலும் நேக்கா தப்பிக்கிறதுக்கு உனக்கு நான் பிளான் போட்டு தரேன். சோ அதை பத்தில நீ கவலைப்படாத. உலகத்துல உள்ள பொண்ண மாதிரி தானே முடிச்சு வைக்கத்தானே எல்லாமே தெரிஞ்சவே என் நண்பன் இன்பா மட்டும்தான். அதை கூட நீ தானே கத்து கொடுத்த தற்கொலை. சாத்திட்டு உட்கறியா? ஏன்டா சித்தப்பா, நீயும் எனக்கு கிட்டத்தட்ட நான் பிறந்ததுல சித்தப்பா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் இப்படி வெளியே கூட்டு வந்திருக்கேடா? அந்த பிள்ளை யாருன்னே தெரியல. பழக்கத்துக்கு பாரு, சாப்பிட போலாமான்னு கேட்டப்பா. ஒரே ஒரு காரணத்துக்காக எங்க வரை கூட்டு வந்திருக்காருன்னு பாரு. அவர் சித்தப்பாவா நீ சித்தப்பாவாடா? டேய் அது இன்பா. டேய் இன்பா அண்ணா, டேய் நான் தெரியாம சொல்லிட்டேன், சாரி. ஏதோ ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன். இல்ல நான் என் சித்தப்பாவா சித்தப்பான்னு சொல்றதுக்கு பதிலாக தெரியாம நான் அப்படி சொல்லிட்டேன். ஏய் குட்டி, நீ எதுவும் நினைச்சுக்காத சகானா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சாப்பிடு. நீ தெரிஞ்சு சொன்னியா தெரியாம சொன்னியான்னு எனக்கு தெரியல. எனக்கு அப்பான்னு ஒருத்தர் இருக்காருன்னு தெரியும். ஆனா அவர் யாரு, எப்படி இருப்பாரு, அது எதுவும் எனக்கு தெரியாது. அதே மாதிரி எனக்கும் ஒரு சித்தப்பா இருந்தா நல்லா தான் இருக்கும். அப்படி ஒருத்தர் இருப்பாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. அப்படி ஒருத்தர் இருந்தாருன்னா குட்டி ரொம்ப ஹாப்பி. இப்ப வரைக்கும் என்ன சித்தப்பான்னு கூப்பிடுற அந்த ஒரு உறவை நான் தேடிட்டே தான் இருக்கேன். ஆனா எனக்கு தான் அதுக்கான பாக்கியமே இல்லையே. இப்ப வரைக்கும் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கேன். அன்னைக்கு இருந்த சந்தோஷம் இப்ப வரைக்கும் இல்லைன்னு. இன்பா டேய் அவ ஏதோ உலகிட்டான்டா. நீ என்னடா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் ஜாலியா விடுங்க. இங்க பாரு குட்டி, நீ சாப்பிடு. அவன் ஏதோ சும்மா சொல்லிட்டு இருக்கான். என்ன பரத் சும்மா சொன்னானா இல்ல நிஜத்துக்கு சொன்னானா எனக்கு தெரியல. ஆனா உங்ககிட்ட எனக்கு இருக்கிற பாண்ட் என்னன்னு எனக்கு தெரியல. இந்த பாண்டுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு கூட இன்னும் நான் டிசைட் பண்ணவே இல்லை. அவகிட்ட இந்த பாண்டுக்கு பேரு நீ முதல்ல உன் பிள்ளைக்கு உனக்கு என்ன உறவுனே தெரியல. அதுக்கு முதல்ல பாண்டு வை. அப்புறம் நீ அடுத்தவனுக்கு நொட்டிட்டு வரலாம். மூட்டுக்குவாரு. சிங்கப்படுத்துறதே வேலையை வச்சுட்டு இருக்கான் தற்குறி. அவனுக்கு இருக்கிறானுங்க ஆகாவ. நீங்க அவனுக்கு நினைக்கிற. நீ சாப்பிடு. உனக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்க தான் நான் இருக்கேன். என்ன இங்க பாரு, நம்மளோட பாண்டிங்க்கு பேரே தெரிய வேணாம். பேர் தெரியாம இருக்கிற வரைக்கும் தான் அந்த பாண்டிங் லைஃப் லாங் போகும். என்ன நான் மறுபடியும் உங்ககிட்ட கேட்குறேன். என்னடா திரும்ப திரும்ப கேட்குறேன்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் எனக்கு கேட்கணும்னு தோணுது. நான் அவ்வளோ சீக்கிரத்தில் யார்கிட்டையும் அட்டாச் ஆக மாட்டேன். ரீசன் என்னோட லைஃப்பில் இருக்க விஷயங்கள் அப்படி. ஒருவேளை அவங்க நமக்கு கிடைப்பாங்களா இல்லையா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என் மனசுக்குள்ளே ஓடும். ஒருவேளை ஒருத்தர்கிட்ட நான் ரொம்ப அட்டாச் ஆகிட்டேன் அப்படின்னா அவங்க என்னை ஏமாத்திட்டாலோ எனக்கு காயத்தை கொடுத்தாலோ என்னால் அதை தாங்கிக்க முடியாது. அதனாலே என்னமோ அம்மா யார்கிட்டையுமே என்னை பேச விட மாட்டாங்க. ஆனால் அதேமாரி உங்ககிட்ட ஒரு பாண்ட் எனக்கு இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு உங்ககிட்ட பேசுகிறேன். எந்த சூழ்நிலையிலையும் குட்டியை ஏமாத்திடுவோ இல்லை குட்டிக்கு வழி கொடுக்குற ஒரு விஷயத்தையும் பண்ணவே கூடாது. என்ன டேய், நான் எதுக்கு அப்படி பண்றேன்? நான் அப்படி ஒரு நாளும் பண்ண மாட்டேன். என்ன நீ கவலைப்படாம நீ தைரியமா இரு. நான் ஒரு நாளும் அப்படி ஒரு விஷயத்த மட்டும் உன்னோட விஷயத்துல நான் பண்ண மாட்டேன். என்னோட பர்சனல் லைஃப்லேயோ என்னோட ப்ரொஃபஷனல் லைஃப்லேயோ நான் எப்படி இருக்கணும் இல்லையோ, ஆனால் உன்னோட இந்த உறவுக்காக நான் எப்போதுமே உண்மையாக இருப்பேன். உன்னை நான் காயத்தை கொடுக்குற மாதிரி எந்த ஒரு இதுவுமே செய்ய மாட்டேன். ஒருவேளை உனக்கு காயத்தை கொடுக்கணும் அப்படின்னா அது என்ன மீறி தான் உனக்கு வரணும். ஸோ நான் அப்படி பண்ண மாட்டேன். நீ ஃபீல் பண்ணாத. ஃபுல் ஹோப்போட என் கூட நீ பழகலாம். வர வர எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ என்னமோ பண்ணிட்டே இருக்க குட்டிய. உன்னை விட்டு நான் பிரியவே முடியாதுன்ற அளவுக்கு நீ ஒண்ணு பண்ற. என்ன கம் போட்டு ஒட்டிருக்காங்களா? உன் சேர்ல கம் போட்டு விட போற. என்ன அக்குறீங்க போங்கடா. டே அப்ப நூடுல்ஸ் திங்கிற அந்த வேலையை சிறப்பா பாரு. நீ கூட தான் அப்படி பண்ணிட்ட.
நான் என்ன சொல்லிட்டே இருக்கேன், நீ சொல்லிட்டே இருக்க. இனிமே சொன்னா அடி விழுகும் உனக்கு. இன்பா அடி வாங்குவ நீ. நானும் அடிப்பேன். நீ அடிச்சிட்டு தப்பிச்சு போயிருவ நீ. இப்ப தெரியுதுல. ஒழுங்கா சாப்பிடுங்க. 10 நிமிஷம் தான் இருக்கு. யாராவது வீட்ல இருந்து கூப்பிட வந்தாங்க மொத்தமா மாட்டிக்குவோம். அட்டை மாட்டிட்டு போறோம். கேட்டா நான் இன்பா கூட வெளிய போறேன்னு சொல்லிடுவேன். நீ சொல்ற ஆள் எங்களுக்கு என்ன தெரியாதா? ஒழுங்கா சாப்பிடு. வாடு வாடு வாடு. லவ் யூ இன்பா. லவ் யூ குட்டிமா. தாயே தாயே மகளன வந்தா தந்தை சிந்தை நலமுற வந்தா நீயே லோகம் என்று ஆனாய் பெண்ணே என்னை ஆளும் தெய்வம் நீதான் கண்ணே பெற்றது நானா இல்லை உன் மகனே நானம்மா. பாரு, உனக்கு வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது. என் பையன் சொன்னதை நீ கேட்டுதான் ஆகணும். சார் உங்க பையனுக்கு தான் அறிவு இல்லனா நீங்க இந்த காலேஜோட கரஸ்பாண்டன்ட் தானே? ப்ளீஸ் சார் என் லைஃபோட விளையாடாதீங்க சார். உங்க கெஞ்சி கேட்கிறேன். இது வரைக்கும் நான் உங்ககிட்ட வராம இருந்தது உங்க பையனை எப்படியே சமாளிச்சிடலாம் தான். ஆனா நீங்களே இவ்வளவு கேவலமா பேசும்போது நான் என்ன சார் பண்ணுவேன்? நான் யார்கிட்ட போவேன்? உனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. என் பையன் என்ன சொல்றானோ அதை நீ கேட்டுதான் ஆகணும். என்ன? என்னால முடியாது சார். அப்போ உன் மார்க்க என்னால கூட்டுக்கவும் முடியாது. உன் டாக்டர் படிப்பு இதோட முடிஞ்சது. உன்னை காப்பாத்த யாருனாலையும் முடியாது. அப்படின்னு யார் சொன்னா? சார் யார் நீங்க? உங்களை பார்த்தா பேஷண்ட் மாதிரி எனக்கு தெரியல. ஏதாவது கேட்டு வந்திருக்கீங்களா? யார் நீங்க? கொஞ்சம் உங்க ஃபேஸை திருப்புறீங்களா? என் உதயகுமார், எஸ்ஏ ஹாஸ்பிட்டலின் போர்ட் மெம்பர் ஆஃப் ஹெட் ஆஃபீஸர். நீங்களா? எஸ்.